குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய விசேஷம் பிரதோஷம் சிவபெருமானுக்கு மிக உகந்த நாள். எனவே அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் தோஷங்கள், சங்கடங்கள் எல்லாமே தீரும். மேலும் இன்று ஒரு சுப முகூர்த்த தினம். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:33 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போகணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. மேலும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தினமாக இருக்கும். 21/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவிக்கிறேன். 21/2/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள். நீண்ட நாளாக ஏதாவது பணிகள் தடைப்பட்டு வந்ததுனாக்கா அந்த பணிகள் இன்று நிறைவேறும். முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தன வரவுகள் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுடைய கடன் பற்றிய பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் மென்மேலும் லாபம் அடையும். அதாவது 1க்கு 2 மடங்கான லாபம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்திலே அனைவருடைய அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டிகள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வெளி வட்டாரங்களில் சமூக சேவை செய்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா உடல் ஆரோக்கிய மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாள பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைப்பீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், உயர் அதிகாரிகள், சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் நீங்கள் செய்வதன் மூலம் இன்று லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் நண்பர்களிடத்துலையும் சரி, கணவன் மனைவிகளிடத்துலையும் சரி அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி. உடன்பட்டுகளில் இருப்ப புரிதல், அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
எதிர்பாராத உதவிகள், எதிர்பாராத தனவரவுலாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் திடீர்னு 1க்கு 10 மடங்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். பொன் பொருட்சேர்க்கை, வண்டி வாகனங்கள், ஆன்மீக சுற்றுலா பயணம் இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு செய்வீங்க. ஒரு இன்பம் நிறைந்த, ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் இது எல்லாமே இருக்கும். தயவுசெய்து ஜாமீன் கையெழுத்து, வாக்குறுதி கொடுக்கும் பொழுது மாத்திரம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. வியாபார பணிகளில் உங்களுக்கு லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், பதற்றம் இல்லாமல் வேலை செய்யணும். தன்னுடைய பொறுப்புணர்ந்து செய்தீங்கன்னா இந்த நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. எந்த விஷயமே திட்டமிட்டு செய்து கொள்வது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாகன பயணங்கள் செய்யும்பொழுது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போங்க. உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துக்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக முழு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. நீங்கள் நினைத்த காரியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யணும். அடுத்தவர்களிடம் பேசும்பொழுது ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள், தைரியம் இதெல்லாமே சுறுசுறுப்பு இதெல்லாமே வரக்கூடிய நாள். ஒரு மன வலிமை உங்களுக்கு இன்றைக்கி வரும். எதையுமே இன்றைக்கி அசால்ட்டாக ஈஸியாக சமாளித்து விடுவீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இன்றைக்கி நடைபெறக்கூடிய நாள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் வியாபார நிமித்தமாக வெளியூர், வெளிநாடு இதெல்லாம் சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்று லாபகரமாக இருக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மேன்மை நிறைந்த நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பொது காரியங்களில் சமூக சேவையில் ஈடுபடுறதுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பெரியோருடைய ஆலோசனை, ரிஷிகள் முனிகளுடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாகும். சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு, தன வரவு இதெல்லாமே எனக்கு கிடைக்கும். மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது நல்லது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் இருந்த இந்த சோர்வுகள் நீங்கி ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் கிடைக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான சூழல் இருப்பதால் பார்த்து நடந்து கொள்ளவும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் எல்லாமே இன்று நீங்கக்கூடிய நாள். ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். நீண்ட நாளை கவலைகள் கண்டிப்பாக விளங்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பற்றி சொன்னோம்னா உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்னன்னு உட்காந்து யோசிப்பீங்க. அதை தெரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எதிலையுமே இன்றைக்கி முன்கோபம் செய்யக்கூடாது. விட்டு கொடுத்து போகணும். விதண்டாவாதம் செய்யக்கூடாது. அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அடுத்தவர்களுக்கு வாக்குறுதி கண்டிப்பாக கொடுக்காதீங்க. செய்கின்ற வேலையில் அலைச்சல் வரும். செய்கின்ற வேலையில் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் நிதானமாக யோசித்து செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அடுத்தவங்க விஷயத்தில் தயவுசெய்து தலையிட வேண்டாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். கடினமான பணிகளை கண்டிப்பாக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.
அதேபோல் வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக கைகூடும். விட்டுப்போன வாய்ப்பு, விட்டுப்போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம். இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, நீண்ட நாளாக தடைப்பட்ட செயல்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இன்று செய்து முடிக்கக்கூடிய நாள். தன வரவு கண்டிப்பாக வரும். இதனால் உங்களுடைய சேமிப்பு உயரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் சக ஊழியரிடம் இருந்த கருத்து வேறுபாடு மறையக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள், உடன் இருப்பவர்கள், இவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக தருவாங்க. நீண்ட நாளாக மனதளவில் கவலைகள் இருந்தாக்கா அந்த கவலைகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சுகம் நிறைந்த, ஒரு வளம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பேச்சுக்களில் உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்களில் அதிகமாக எண்ணங்கள் போகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, மேலதிகாரியுடைய ஆதரவு, சக ஊழியருடைய ஆதரவு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். தன வருவாய் உங்களுக்கு அதிகமாக வரும். தன வருவாயை பணத்தை எப்படி பெருக்குவது என்ற யோசனை இன்றைக்கி கிடைக்கும். வண்டி வாகனங்களை மாற்றுவது குறித்த யோகம் என்று கிடைக்கும். அதே போல் வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அதிகமாக செலவு பண்ணுவீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்துடன் செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் பல மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து நீங்கள் செய்யுங்க. மேலும் நாங்கள் ஜோதிடம், சோழி பிரசனம் துல்லியமான முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவதை தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மன மகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற எல்லாம் வல்ல பகவானை மனதில் வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.